தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய கள்ளக்குறிச்சி விஷசார விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையானது சிபிஐ போலீசாருக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி அன்று கள்ளக்குறிச்சி சும்மா பள்ளிவாசல் அருகே மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புலாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி போலீசார் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதனைத் தொடர்ந்து அவரது ரத்த மாதிரிகளும் சோதனைக்கு அனுப்பப்பட்டு முடிவுகளும் தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த முடிவில் தங்கராசு மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தங்கராசுவிற்கு பெத்தனால் கலந்த விஷச்சாராயம் விற்பனை செய்ததாக ஏற்கனவே கள்ளச்சாராய விஷச்சார விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகிய இருவரும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை இருவரையும் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் இவர்கள் இருவரையும் வரும் மார்ச் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினருக்கு நீதியரசர் ஹரியரசுடன் உத்தரவிட்டிருந்தார். ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விஷசார விவகாரத்தில் 68 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அந்த சம்பவம் தொடர்பாக மேலும் ஒரு உயிரிழந்திருப்பதன் மூலம் பலி எண்ணிக்கையானது அரசு தரப்பில் அதாவது 69 பேர் உயிர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அரசு தரப்பில் காண்பிக்கப்படாதது சுமார் 5 பேர் என 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவத்தில் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்ட விஜயா மற்றும் பரமசிவம் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு வாய்ப்பிருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கடலூர் மாவட்டம் பூலாம்படி கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கள்ளக்குறிச்சி தங்கராஜ் என்பவர் மர்மமான உயிரிழந்ததை தொடர்ந்து அவரை பரிசோதித்த போது மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தினால் தான் உயிரிழந்திருக்கிறார் என மருத்துவ குழு அறிக்கை வெளியிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்ணதாசன்.